இந்த மாதிரி நான் வீடியோ போடுறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமு. கண்றாவியா இருந்துச்சு அப்புட்னா, உங்க வூட்டு புள்ளையா நெனச்சு என்னைய மன்னிச்சுக்கங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கிவ் அவே வின்னர்ஸ் யாரு அப்படிங்கிறத வந்து நான் வீடியோ நடுவுலயே சொல்லியிருக்கேன். நெறைய பேர் வந்து அனுப்பியிருந்தீங்க. பட் ஆனா அதில வந்து 3 பேர் மட்டும் தான் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. 3 பேர் மட்டும் தான் வந்து ஃபுல்லுமே அனுப்பியிருந்தாங்க. மீதி எல்லாருமே வந்து கொஞ்சம் கம்மியா தான் அனுப்பியிருந்தாங்க. ஸோ சாரி. நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுங்க. நாங்க இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா, நேஷனல் மால்ல வந்து இருக்கோங்க. மில்க் மெய்டு, அதுக்கப்புறமா நியூட்டலா, பிஸ்தாச்சியோ, குனாஃபா டவ் இதெல்லாம் வாங்குறதுக்காண்டின்னு வந்திருக்கோம். குனாஃபா சாக்லேட் செய்றதுக்கான பொருள் எல்லாமே நான் எப்பவுமே வந்து இங்கே தான் நான் வந்து வாங்குவேன். மத்த பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் எசன்ஸ் கடையிலே வந்து வாங்கிருவேன். ஆனா இதெல்லாம் வந்து இங்கே தான் கிடைக்கும். பட்டரும் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து கிடைக்கும். இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்தே போயிட்டேனே. இந்த பாருங்க சீலிங்கே இடிக்கிற அளவுக்கு வளர்த்தியா ஒருத்தன் வர்றான்ல, அவன் தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பையன். இவனை ஃபுல்லா கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் 100 அடி தள்ளி நின்னுகிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு பொருளுமே வந்து ஒவ்வொரு இடத்துல எங்கே பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து வாங்கி தான் நான் வந்து ப்ரௌனிஸு, கேக்ஸு, குக்கீஸ் எல்லாமே வந்து நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா, போன தடவை வந்து ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. பட்டர் வந்து சுத்தமாகவே இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பக்கத்தில் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க பட்டர் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட வாங்கிட்டு ப்ரௌனி வந்து நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பிருச்சு. ஆனால் சென்ட் பண்ணி விட்டுருந்தவங்க வந்து அவ்வளோ ஜென்யூனாக வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. பரவாயில்லக்கா, டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. இப்போ பாருங்கள், என் பையன் வந்து அப்படியே சடன் பிரேக் போட்ட மாதிரி நிற்பான் பாருங்கள். எப்போ மாலு கூப்பிட்டு போனாலும் சரிங்க, வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாலுமே அவனுக்கு வந்து ஒரு பர்ஃப்யூம் ஆச்சும் வாங்கினா தான் அவனுக்கு திருப்தியாக இருக்கும். ஜாதகத்திலே வந்து வாசனை திரவ பிரியன் அப்படின்னு சொல்லியே பிறக்கும்போதே எழுதி கொடுத்துருந்தாங்கங்க. 100% வந்து மேட்ச் ஆகுது. எல்லா சென்ட்டையுமே வந்து அடித்து பார்த்து செக் பண்ணி தான் வாங்குவான். ஒவ்வொரு தடவையும் வாங்கும்போது அதே வாசனை தான் இருக்க போகுது. ஆனால் என்ன தான் செக் பண்ணுவானே எனக்கே தெரியல. நான் வேணும்னே வந்து ப்ராங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரூம் ஃப்ரெஷ்னரை எடுத்து கொடுத்து இதையும் ட்ரை பண்ணி பாடுறா அப்படின்னு. அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் செலக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளாட்டியும் ப்ரௌனிக்கான ஆஃபர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்மக்கிட்ட வந்து இனிமேல் எவ்வளோ ப்ரௌனி வாங்கினீங்க அப்படின்னாலும் கொரியர் சார்ஜஸ் வந்து கிடையாது. அது ப்ரௌனிக்கும் மட்டும்தான். இப்போவும் வந்து கிவ் அவே வின்னர் யாருன்னு சொல்லாமல் இருந்தேன்னா கமெண்ட்டில் என்ன கழுவி ஊற்றிடுவீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கிவ் அவேக்கு என்ன ரூல்ஸ் வச்சுருந்தோம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். 10 பேரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்கணும். அவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 3 பேர் மட்டும்தான் வந்து கரெக்டாக அனுப்பியிருந்தாங்க. மற்ற எல்லாருமே ரொம்ப கம்மியாக தான் அனுப்பியிருந்தாங்க. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள். யார் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு பேர் வந்து ஜமீலா ஃப்ரம் தஞ்சாவூர். அடுத்து வந்து முகமது, அவங்க வந்து திண்டுக்கல். இன்னொருத்தவங்க வந்து சஃப்ரின் வந்து ஃபுல்லாக அனுப்பியிருக்கீங்க. நேம் மட்டும் தான் அனுப்பியிருக்கீங்க. ஆனால் உங்கள் ஊர் வந்து நீங்கள் என்ன அனுப்பலை. உங்களோட அட்ரஸ் வந்து நான் அனுப்ப சொன்னேன், நீங்கள் என்ன அனுப்பலை. இதை பார்த்துட்டு நீங்கள் அனுப்புங்க. இப்போ பாருங்கள், என் பையன் வந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து கரெக்டாக சொல்லணும், சரியா? இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு. அதை வந்து நீங்கள் சொல்லணும். கிவ் அவேக்கான கிஃப்ட் என்ன அப்படின்னா, 1/4 கிலோ அளவுக்கு குனாஃபா சாக்லேட்டு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.